ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு எவ்வளவு சோசியல் மீடியா இருக்கலாம், இல்ல இந்த சொன்னீங்களா வேலண்டைன்ஸ் டே, மதர்ஸ் டே, அந்த டே, முட்டிக்கால் டே, மண்டை டே, கண்ணு டே, காது டே, டே டே டேன்னு 1000 டே வச்சிருக்காங்க. அத்தனையும் வணிகம். நேற்று எடுத்து நீங்க பேப்பரை திறந்து பாருங்க, அத்தனை பேப்பர்லையும் ஃபர்ஸ்ட் பேஜ் செல்போன் விளம்பரமாக வந்திருக்கிறது. கிவ் அ கிஃப்ட் யுவர் லவ்டு ஒன்ஸ், 1.5 லட்சம் ரூபாய்க்கு. எது அதை வாங்கி கொடுத்துட்டு காலம் முழுக்க கடன்காரனா நான் சுத்தணும் இல்லையா? அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு பொருள் எங்க வந்துச்சு? நீங்க வைக்கிற எல்லாத்துக்கு பின்னாலே அதுதான் இருக்காது. மதர்ஸ் டேவா இருந்தாலும் பொருள் விற்கிறது தான், கண் டேவா இருந்தாலும் பொருள் விற்கிறது தான், காது டேவா இருந்தாலும் பொருள் விற்கிறது தான். கண் டேன்னு சொன்னாங்கன்னா கண்ணாடிக்கார கம்பெனி விளம்பரம் கொடுக்கும். காதல் எழுதினோம்னா ரோஸ் கம்பெனி, போன் கம்பெனியில் விளம்பரம் கொடுக்கும். நீங்கள் என்ன பரிசு வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை கூட ஒரு நிறுவனம் தான் முடிவு செய்கிறது. நான் என்ன மதிப்பீட்டில் இருக்கிறேன்? அன்பை நான் எப்படி பார்க்கிறேன்? பொருளாக பார்க்கிறேனா? அன்பை அன்பாக பார்க்கிறேனா, பொருளாக பார்க்கிறேனா? என் அன்புக்குரிய மனிதருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த புரிதல் எனக்கு இருக்க வேண்டும் என்றால், நான் யார் என்ற புரிதல் எனக்கு இருக்கணும். நான் யார் என்ன மதிப்பீடு வச்சிருக்கேங்கிறத பொறுத்து இருக்கணும். இங்க எல்லாமே இன்ஃப்ளூயன்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்க மேல திணிக்கப்படுகிறது.